அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் யூனிட் 5 அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது நடந்து முடிஞ்ச பாலிடெக்னிக் டிஆர்பி 2011-12 கேட்டிருக்காங்க. யூஜிடிஆர்பி சிலபஸ் தான், ஆனால் பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாடல் வேறு ஏதாவது மாற்றி கொடுப்பாங்க, நீங்கள் செக் பண்ண தெரியணும். எல்லா ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் அதை செக் பண்ணுற தெரியணும். தெரிஞ்சால் நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு வரலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். Let G be the set of all 2 cross 2 matrices A, B, C, D, where A, B, C, D are real numbers such that AD minus BC equal to 1. Then under matrix multiplication G is இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது G எப்படி வரையறுத்துருக்காங்க, G எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, G is equal to set of all 2 cross 2 matrices A, B, C, D such that AD minus BC is equal to 1. அதாவது எல்லா 2x2 மேட்ரிக்ஸும் இதில் இருக்காது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உள்ள 2x2 மேட்ரிக்ஸஸ் எத்தனை இருக்குது அத்தனையும் இதில் இருக்கும். இது ஒரு இன்ஃபைனைட் செட், எத்தனை தான் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. பட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான 2x2 மேட்ரிக்ஸஸ் தான் இதில் இருக்கும். ஆனால் இந்த A, B, C, D இது எல்லாமே எங்கே இருக்கணும்? ஆரில் தான் இருக்கணும், ரைட்? இதுதான் கிவன் செட், டிஃபைன் பண்ண செட். ஓகே, G equal to set of all 2x2 matrices such that AD minus BC equal to 1, A, B, C, D belongs to R. ஓகே, இப்போது இந்த G with matrix multiplication, நம்ம மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதான் ஆப்ரேட்டர். அப்போ G with இந்த மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது அப்ளியன் குரூப்பா, இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப்பா, நாட் அ குரூப்பா, இன்ஃபைனைட் நான் அப்ளியன் குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு இன்ஃபைனைட் செட்டு. குரூப்பாக இருந்தால் இது இன்ஃபைனைட் குரூப் தான். கம்ப்யூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப்னு சொல்லிடலாம். இது இன்ஃபைனைட் செட், அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட் மாறினா கூட வேறு ஒரு மேட்ரிக்ஸாக மாறிடும். ஆனால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீங்கள் மாற்றுறீங்கன்றதை உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, இதுக்கு என்ன அர்த்தங்க, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, டிட்டர்மினன்ட் ABCD, இது ஆன்சர் 1 வரணும். அந்த மாதிரி உள்ள மேட்ரிக்ஸஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஓகே, இப்போ நான் முதல்ல இது குரூப்பான்னு செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர் செக் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், எனி 2 எலிமெண்ட் லெட் A, B பிலாங்ஸ் டு G. இது ரெண்டுமே ஆர்பிட்டரி எலிமெண்ட், எதுவும் ஆனாலும் இருக்கலாம். சரி, இப்போ இது ரெண்டு Gயில் இருக்குன்றதுனால டிட்டர்மினன்ட் A 1 தான் வரும் இல்லையா. ஏன்னா Gயிலிருந்து வர எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ 1. அப்போ இது ரெண்டுமே Gயிலிருந்து தானே வந்தது. அப்போ டிட்டர்மினன்ட் A 1, டிட்டர்மினன்ட் Bயும் 1. டிட்டர்மினன்ட் சொல்லணும், இங்கே மேட்ரிக்ஸ் இல்லையா, மாடுலஸ் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் ரெண்டு எடுத்தீங்க, இது ரெண்டுத்தோடைய ப்ராடக்ட் AB இருக்குல்ல, அதுவும் Gயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சுதுங்க. ஏன்னா ஏதாவது 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்தா வர அவுட்புட்டு Gயில் இருக்கணும், இருந்துட்டால் க்ளோஷர் ஹோல்ஸ். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும்னு தெரியல. ஆனால் இது டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 வந்தால் Gயில் இருக்குன்னு நான் சொல்லிடலாம் இல்லையா. ஏன்னா A ஒரு 2x2 மேட்ரிக்ஸு, B ஒரு 2x2 மேட்ரிக்ஸு. ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணால் வர AB மேட்ரிக்ஸும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். 2x2 மேட்ரிக்ஸ் இதில் இருக்குமே, கூடவே அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 வருதுன்னா இன்னும் தெம்பா அதில் இருக்குமேன்னு சொல்லிடுவேன். அப்போது டிட்டர்மினன்ட் AB 1 வந்துருச்சுன்னா இந்த AB பிலாங்ஸ் டு G ஆகிடும் இல்லையா. ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ் தானே AB. ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் AB எப்படி எழுதலாம், பிரித்து டிட்டர்மினன்ட் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் B, இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா. டிட்டர்மினன்ட் A 1, டிட்டர்மினன்ட் Bயும் 1, 1 × 1 1. அப்போ டிட்டர்மினன்ட் AB கண்டுபிடிச்சா 1 வருதுன்னா என்ன அர்த்தம், திஸ் இம்ப்ளைஸ் ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 1 வரதுனால கண்டிப்பாக இது Gயில் இருக்கும், பிலாங்ஸ் டு G. அப்போ தேர்ஃபோர் க்ளோஷர் ஹோல்ஸ். ஓகே, க்ளோஷர் ஹோல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். அப்போது இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தானே, ஆப்ரேட்டருங்க மல்டிப்ளிகேஷன் தான். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். சார் நான் செக் பண்ணிக்கிறேன், ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், A ஸ்டார் கேபிட்டல் A ஸ்டார் B ஸ்டார் C இதெல்லாமே மேட்ரிக்ஸ் இல்லையா, அதனால் கேபிட்டலில் நான் குறிக்கிறேன். ஈக்குவல் டு A ஸ்டார் B
ஸ்டார் சி. எந்த 3 மேட்ரிக்ஸ்னால் எடுங்க. எங்கேருந்து? ஜியிலேருந்து தான் எடுக்கணும். எடுத்துட்டால் இது ரெண்டும் LHS = RHS கரெக்டாக வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எங்கேயுமே எந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ஜியிலிருந்து, குறிப்பாக சொல்கிறேன், ஜியிலிருந்து தான் இந்த 3 மேட்ரிக்ஸும் எடுக்கணும். அப்படி எடுக்கிற அந்த 3 மேட்ரிக்ஸும் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, அசோசியேட்டிவ் ஓகே. இப்போ நான் என்ன சொல்லணும்னா ஐடென்டிட்டி சொல்லணும். இப்போ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தானே. அண்டர் மல்டிப்ளிகேஷன்றதுனால 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஐடென்டிட்டி நான் என்னன்றேன், E = 1 0 0 1. இது ப்ராப்பராக எப்படி கண்டுபிடிக்கணும்னு பல வீடியோ போட்டிருக்கேன். அதுபடி கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஆன்சர் வரும். இது கண்டிப்பாக இதோட டிட்டர்மினன்ட் 1 தானே, அப்போ ஜியில் இருக்கும். ஓகே, டிட்டர்மினன்ட் E = 1ங்கிறதுனால இதுக்கு டிட்டர்மினன்ட் 1 தான், அப்போ கண்டிப்பாக ஜியில் இருக்கும். இதுதான் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குதுன்னு சொன்னாலே, அது ஜியில் இருக்குதுன்னு சொன்னாலே வேலை முடிஞ்சுது. அதாவது இந்த எலமெண்ட் கூட ஜியிலேருந்து வேறு எந்த எலமெண்ட் எடுத்து ஆப்ரேட் பண்ணாலும் அந்த எடுத்த அந்த எலமெண்ட்டே தான் ஆன்சராக வரும். ஓகே, அதனால தான் இது ஐடென்டிட்டி. சரிங்க, இப்போது ஐடென்டிட்டி இருக்குது. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ். சார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷன்னாலே 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் 1 0 0 1 தான் ஐடென்டிட்டியா சார்? எஸ், ஆமாம். நீங்கள் இதை கண்டுபிடிக்கிற வேவே கற்றுக் கொடுத்துருக்கங்க, சும்மா அடிச்சு உள்ளது. நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு இது வருதான்னு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சென்ட் பண்ணுறீங்க, போட்டு சால்வ் பண்ணி எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக அனுப்புகிறீங்க, வாழ்த்துக்கள். இப்போ என்னென்னா, ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த கண்டுபிடிக்கிற வே நான் சால்வ் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோவில் இருக்குது. ஓகே, வீடியோ வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வீடியோ லிங்க் அனுப்பி வைக்கிறேன். சார் எனி 2 எலமெண்ட் ஆர்பிட்ரரி எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணி பார்த்தா அது ஜியில் இருக்குது, அதனால் க்ளோஷர் ஹோல்ஸுன்ட்டிங்க. இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு இருக்கும்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ ஐடென்டிட்டி நீங்கள் சொன்னது தான் சார், எனக்கு எப்படின்னு தெரியல. எடுத்த எடுப்பில் 1 0 0 1 ஐடென்டிட்டிங்க, ஐடென்டிட்டி இருக்குன்றதுனால ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ்ன்ட்டிங்க. இந்த ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது வீடியோ போட்டேன், போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன். இப்படிலாம் கால்குலேட் பண்ணுறதுன்ற வீடியோ. ஐடென்டிட்டி எலமெண்ட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஐடென்டிட்டி எலமெண்ட்டு இது ஏன் ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னா, இதோட ஜியிலேருந்து வர வேறு எந்த எலமெண்ட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் அந்த எலமெண்ட்டே தான் ஆன்சருக்கு வரும். அதாவது X * E X தான் வரும், E * X பண்ணாலும் X தான் வரும். ஏன்னா E ஐடென்டிட்டி for any X in G, for any X in G. அதனால தான் இது ஐடென்டிட்டி. இதோட எந்த மேட்ரிக்ஸ் வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள், அந்த கூட ஆப்ரேட் பண்ணுற மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக வரும். ஓகே, ஐடென்டிட்டி சொல்லிட்டீங்க சார். இப்போ எனக்கு இன்வெர்ஸ் சொல்லுங்கள். இன்வெர்ஸ் சொல்லலாமா? இப்போ நான் என்ன பண்ணணும், ஐடென்டிட்டி இருந்தாலே இன்வெர்ஸ் இருக்கும். அந்த இன்வெர்ஸ் ஜியில் இருக்குமான்றதான் முக்கியம். இப்போ இது 4வது ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் ஆர்பிட்ரரியாக ஒரு எலமெண்ட் A = ABCD பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம், டிட்டர்மினன்ட் A இருக்கு இல்லையா, அதாவது டிட்டர்மினன்ட் ABCD இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா AD - BC = 1 வரும். ஓகே, AD - BC 1 வந்தால் நம்ம இந்த எலமெண்ட் ஜியில் இருக்குதுன்னு சொல்லிடலாம். இப்போ நான் இது எடுத்ததே ஜியிலேருந்து தான்றதுனால கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் 1 தான் வரும், ஏன்னா ஜியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்தது லெட் A inverse be the inverse of A in G. அதாவது A இன்வெர்ஸ்னு ஏக்கு ஏங்கிற ஒரு எலமெண்ட் ஜியிலிருந்து வந்த எலமெண்ட் தான் இது. இதுக்கு இன்வெர்ஸ் இருக்கிறதா சொல்லி அதோட நேம் A இன்வெர்ஸ்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது மேட்ரிக்ஸ்னால இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, A inverse = 1/determinant A into adjoint A. இப்போ ஏன்னு ஆர்பிட்ரரியாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு இன்வெர்ஸ் சொல்கிறேன். இந்த இன்வெர்ஸ் இப்போ ஜியில் இருக்குமான்னு வேறு சொல்ல போகிறேன். இப்போ 1/determinant A என்ன, 1 இன்ட்டு adjoint A என்ன, A தானே. adjoint என்னன்னா இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டை இடம் மாற்றிக்குங்க, DA இப்படி இடம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் டயகனலில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி +B - B, +C - -C, இதான் adjoint. இப்போ 1/1 1,
இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ, இதுதான் ஏ இன்வர்ஸ். ரைட், இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. ஏ இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். எடுத்தால் என்ன வரும்? டிட்டர்மினன்ட் டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிசி வரும். ஏடி மைனஸ் பிசியோட வேல்யூ 1 நமக்கு மேலே தெரியும். அப்போ இதுவும் 1 தான். ஏடி மைனஸ் பிசி தானே. அப்போது இது கண்டிப்பாக ஜியில் இருக்கும். ஏங்க ஜியில் இருக்கும்? இதோட ஏ இன்வர்ஸோட டிட்டர்மினன்ட் 1 வர்றதுனால அது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜியில் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த இன்வர்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இன்வர்ஸ் ஹோல்ஸ், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ். சரி, இப்போ இது 4மே இருக்குன்றதுனால தேர்ஃபோர் ஜி இஸ் ஏ குரூப். சரி, இப்போ கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணிடுவோம். அப்படியே நான் பார்த்துடலாம் இல்லையா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண 2 எலமெண்ட் ஆர்பிட்டரியாக லெட் ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கிட்டு டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ். இது வந்துருச்சுனாலே கம்யூட்டேட்டிவ் ஹோல்ஸ்னு சொல்லிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் ஏ ஈக்குவல் டு 1 0 1 1 இது ஒரு எலமெண்ட் எடுத்து இதோட டிட்டர்மினன்ட் 1 தான் வரும். அதே போல் பி என்ன எடுத்துக்கிறோன்னா 1 1 1 0 இது ரெண்டுமே கண்டிப்பாக ஜியில் தான் இருக்குமா? ஏன்னா இதோட டிட்டர்மினன்ட் 1, டிட்டர்மினன்ட் ஏவும் 1, டிட்டர்மினன்ட் பியும் 1, கூடவே இது ஒரு ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸஸ் தான். அப்போ இந்த ஜியில் கண்டிப்பாக இருக்கும். பர்டிகுலராக ஏன் சார் இது 2 மட்டும் எடுக்கிறீங்க? இங்கே பாருங்களேன், ஏபி கண்டுபிடிங்க. 1 0 1 1 1 1 0 1 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1 1 ஃபஸ்ட்டு இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 1 வருது. இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணாலும் 1 வருது. இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 1, அடுத்து இந்த ரோ எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 1 + 1 2 வருது. ஓகேவா? சரிங்க. இப்போது பிஏ கண்டுபிடிக்கிறேன். ஏபி பிஏ இது ஃபஸ்ட்டு 1 1 0 1 1 0 1 1 இது கண்டுபிடிச்சா 2 1 1 1 இதான் வருது. இப்போ ஏபி கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வருது, பிஏ கண்டுபிடிச்சா வேறு ஒன்று வருது பாருங்கள். அப்போது திஸ் இம்ப்ளைஸ் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான், அந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக காலி. அப்போது ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு வரலைங்க. ஓகே, வரல, நாட் ஈக்குவல். அப்போ தேர்ஃபோர் G does not has commutative property. அப்போது இது வந்து நான் அப்ளியன் கிடையாது. G is not a abelian group. சரி, அப்ளியன் குரூப் இல்லை, குரூப்பா? கண்டிப்பாக குரூப். இதை சொல்லிட்டேனே, ஜி இஸ் குரூப். ஏன்னா இன்வெர்ஸ் எலமெண்ட்டு சொல்ல முடியுது. நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ்னால் கொடுங்க, நான் இன்வெர்ஸ் உடனே சொல்வேன், உடனே எடுத்து போடுவேன். நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ்னாலும் ஜியில் இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் கொடுக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு எதனா கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஜியிலேருந்து எந்த எலமெண்ட் வேணாலும் கொடுங்க, நான் கொடுத்த இந்த எலமெண்ட்டோட ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆன்சர் தான் வரும். அதனால தான் இது ஐடென்டிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? இது எடுத்த உடனே ஐடென்டிட்டி தான் எப்படி சார் சொன்னீங்க? கால்குலேட் பண்ணி காட்டுங்க சார். ஆல்ரெடி வீடியோ காட்டியிருக்கேன், போய் செக் பண்ணுங்கள் எப்படிலாம் போட்டு வர வைக்கிறதுன்னு. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். அதே போல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து எப்பயுமே கம்யூட்டேட்டிவ் ஃபெயில் ஆகும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ் ஃபெயில். ஓகே, இப்போ வாங்க 4 ஆப்ஷன் வருவோமா? அப்ளியன் குரூப், இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப். இது வந்து இன்ஃபைனைட் செட்டுங்க, அதை மறந்துடாதீங்க. இன்ஃபைனைட்டு இது அப்ளியன் குரூப்புன்னு டிக் பண்ணலான்னு போனால் இது அப்ளியன் கிடையாது, ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ இது காலி. இன்ஃபைனைட் அப்ளியன்னு சொல்ல முடியாது. இன்ஃபைனைட் குரூப் செட் தான் இது, இன்ஃபைனைட் குரூப் தான் அது, ஆனால் அப்ளியன் கிடையாது. நாட் எ குரூப் இல்லைங்க, இது குரூப்பு. இப்போ இன்ஃபைனைட் நான் அப்ளியன் குரூப்பா? எஸ், நான் அப்ளியன் குரூப் தான் இன்ஃபைனைட் நான் அப்ளியன் குரூப். இன்ஃபைனைட் செட் இது எது? இந்த ஜி.
ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2011-12 பாலிட்டி டிஆர்பியில் இதை கேட்டிருக்காங்க. சார் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, வேறு கொஷினும் வரும். லெட் G be the set of all 2x2 matrices ABCD where ABCD are real numbers such that AD minus BC equal to 1. இதுக்கு என்ன அர்த்தம்னா இதோட டிட்டர்மினன்ட் வந்து 1 வரும். தென் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் G is infinite non-abelian group. இதுதான் கரெக்ட். ஓகே, க்ளோஷர் கொண்டிருக்கு, அசோசியேட்டிவ் கொண்டிருக்கு, ஐடென்டிட்டி கொண்டிருக்கு, இன்வெர்ஸும் கொண்டிருக்கு, இன்வெர்ஸும் இருக்குது. அப்போ அதனால் நான் கண்ணை மூடிட்டு G வந்து குரூப்புன்னு சொல்லிட்டேன். கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணால் கம்யூட்டேட்டிவ் ஃபெயில் ஆகுது. இப்போ இந்த 2 எலமெண்ட் ஜிலேருந்து எடுத்து ஏபிபியை கண்டுபிடிச்சா வேறு வேறு வருது. எதனா ஒன்றுக்கு ஃபெயில் ஆனாலும் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டியே காலி. அப்போது ஜி வந்து கம்யூட்டேட்டிவ் கொண்டு இல்லை, அதனால் நாட் அ அப்ளியன் குரூப். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் எனக்கு இங்கே டவுட் இருக்குது சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி தயவுசெய்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.